வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மீது விதிக்கப்பட்ட வரி, டிரம்பின் அதிரடியால் நெருக்கடி. அர்ஜுனாவுக்கு எதிராக களமிறங்கியவர்கள் மக்களை ஏமாற வேண்டாம் என கோரிக்கை. யாழில் திறக்கப்படவுள்ள கடவுச்சீட்டு அலுவலகம் வடக்கு மக்களுக்கு கிடைக்கும் சலுகை. கடற்றொழிலாளர் பிரச்சினையை தீர்க்குமாறு மோடிக்கு மனு, யாழ் இந்திய தூதரகத்திடம் கையளிப்பு. சலுகைகள் இன்றி மக்களுக்கு பொறுப்பு கூறும் ஆட்சி அமைப்போம், சஜித் வாக்குறுதி. ஜனாதிபதி நிதியத்தில் நிதி முறைகேடு, 22 பேர் தொடர்பில் விசாரணை. இனி தொடர்பது விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை பொருட்களுக்கு 44% வரி விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆசிய நாடுகளில் அதிக வரி விதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் இலங்கை 4வது இடத்தில் உள்ளது. இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி நாடாக அமெரிக்கா தொடர்ந்து உள்ளது. மொத்த பொருட்கள் ஏற்றுமதியில் 23% மட்டுமே அமெரிக்காவுக்கு காணப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு அமெரிக்கா இலங்கையிலிருந்து $3 பில்லியன் அமெரிக்க அதிகமான பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது. இந்த நிலையிலேயே இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அமெரிக்கா 44% வரி விதித்துள்ளது. அமெரிக்காவால் ஆசிய நாடுகளில் அதிக வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை 4வது இடத்தில் உள்ளது. இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான உள்ளாடைகள், வெளிப்புற ஆடைகள், ரப்பர் டயர் டியூப், டி-ஷர்ட், கையுறைகள், துணிகள், மோட்டார் வாகனங்கள் மற்றும் பாகங்கள், விளையாட்டு ஆடைகள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் உள்ளிட்ட பல பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களையும் புலம்பெயர் தமிழர்களையும் தமது வாய்ப்பேச்சால் ஏமாற்றி வருவதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஊசி சின்னத்தின் சுயேட்சை குழுவில் போட்டியிடுவதற்காக பணம் செலுத்திய நவாலியைச் சேர்ந்த பிரதீபன் பன்னீஸ்வரி தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாம் உள்ளிட்ட பலரை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தமது சுயேட்சை குழுவில் இணைத்துக் கொண்ட போதிலும் திட்டமிட்டு விண்ணப்ப படிவங்களை பூரணப்படுத்தாமல் மாவட்ட செயலகத்துக்கு வழங்காமல் தவிர்த்து வந்ததாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதனூடாக அர்ச்சுனாவின் உண்மை முகத்தை தாம் கண்டறிந்து கொண்டுள்ளதாகவும் இனிமேலும் மக்கள் அவரை நம்பி ஏமாறக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அர்ஜுனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு 2-3 நாளைக்கு முந்தைய காசு கட்ட போன இடத்தை அப்பெல்லாம் விளங்கப்படுத்தி இருக்கிற தேர்தல் ஆணையாளர், நீங்க உங்களோட தனி பேர்ல காசு கட்ட முடியாது, சுயேட்சை குழுவில் தான் இதணும். அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல, உள்ளூராட்சி தேர்தல் இந்த சட்ட திட்டங்கள் வேறு, அதால நீங்க கட்ட முடியாது காசு. அப்ப 2 பேரையும் நிறுத்தி வச்சு வடிவ கௌசல்யா ராமநாதன் அர்ச்சுனாவை வச்சு விளங்கப்படுத்தி இருக்கிறார். அப்ப ராமநாதன் அர்ச்சுனாட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்தில் இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு விளங்கப்படுத்துறீங்க, இந்த ஒவ்வொரு டிசிசி மீட்டிங் போய் ஒவ்வொரு அதிகாரியும் கேள்வி கேட்கறீங்க. உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போம் நிரப்புறது எப்படி, ஆக்கள் காசு கட்டிடுறது எப்படி, உங்களுக்கு வடிவா செய்ய முடியும். 4 நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா? நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களை ஒரு இடத்தை கூப்பிட்டீங்களா? கூப்பிடல, திட்டமிட்டு ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறீங்க வெளியாமத்தை. நான் அப்படித்தான் சொல்றேன். நான் இன்றைக்கு வந்தது இந்த மக்கள் இவரை நம்பி இருக்கிற மக்கள். நான் எனக்கு 2 வாய்ப்பு கிடைச்சது. நான் அதை விட்டுட்டு இங்க வந்து இவையோட நின்றது இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் அர்ச்சுனா தான் மாகாண சபையில பெருவாரக்கா நீங்க இவரோட நில்லுங்க, உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலும் 20 ஓட்டு நான் மக்கள் சொல்றதை தான் கேட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த மக்களை நீங்க ஏமாத்துறீங்க. நீங்க ஏமாத்த நாங்கள் நான் ஏமாந்துட்டேன். பரவாயில்ல, அந்த மக்களை ஏமாற விடக்கூடாதுக்காக தான் நான் இந்த வந்திருக்கிறேன். சரியோ, நான் அவ்வளவு தூரம் உங்களை ஏமாத்தி போட்டீங்க. நீங்க ரிஜெக்ட் சிம்பிளா சொல்லிட்டு போறீங்க. உங்களுக்கு இந்த தேர்தல் முக்கியம் இல்ல. ஆனா உங்களுக்கு கிராமங்கள் மட்டங்கள் இருக்கிற எங்களுக்கு இது முக்கியமான தேர்தல். கிராம மட்டங்கள்ல எவ்வளவு தேவைப்பாடுகள் இருக்கு, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு அதிகாரியை சும்மா ஒருங்கிணைப்பு உங்களோட டிவிஷன்ல நடக்கிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு நாங்க போக முடியாம இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அதிகாரிகள் மத்தியில அவை தங்களுக்கு ஏற்றாக்களை கூப்பிடுன்னு. அப்ப நாங்க அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு. நான் உள்ளூராட்சி தேர்தலில் போனா எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு தெரிய வரும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் நான் நின்று கட்டேன். நான் இதுக்கு போவேன் எனக்கு ஒரு இது இருந்து கடைசியில ஏமாத்தி போட்டு இப்ப சிம்பிளா கையை வச்சுட்டு சொல்றீங்க புல விட்டுட்டேன்னு என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. நீங்க ஊடகத்துல தான் அரசியல் செய்யறீங்க. உங்களை நம்பி நாங்கள் எப்படி வர முடியும்? நான் அதான் ஊடகத்திலே வந்து உங்களை கேள்வி கேட்கிறேன். அதுக்கு பிறகு நான் சரி டாக்குமெண்ட்ஸ் தாங்கன்னா அதுக்கு பிறகு சட்டம் கழிக்கிறீங்க. டாக்குமெண்ட்ஸ் உங்களோட கட்சியில நான் நிக்க விரும்பவே இல்லை. உறுப்பினரா நீங்க அண்டைக்கு உடனே இவ்வளவு விமர்சனங்களை தாங்கின கௌசல்யா என்ன அண்டை
இந்த நோமினேஷன் ஃபைல் எல்லாம் டேட் முடிஞ்ச பின்னேரம் சொல்லப்படுது அரசியல் இருந்து நாம் விலத்துறேன். எங்களை பேக்காட்டுறீங்களா? இப்ப நாங்கள் எப்படி உறுப்பினர் ஃபார்ம்ல சைன் பண்ணி இருக்கிறோம்? கௌசல்யாவை செயலாளர் ஆயிட்டு அர்ச்சனாவை தலைவர் ஆயிட்டு தான் நான் சைன் பண்ணி இருக்கிறேன். அப்ப என்ன நாங்கள் உங்களை ஏற்றுக்க முடியும்? எங்க செயலாளர், எங்க கட்சி, எங்க வந்து நாங்கள் கடிதம் தாரது? உங்களை கொட்ட கொட்டலாம் தர்றதா? ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் திறப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய இந்த மாத இறுதிக்குள் யாழ்ப்பாணத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அலுவலகம் திறந்து வைக்கப்பட உள்ளது. இலங்கையில் அதிக அளவிலான மாவட்டங்களை கொண்டுள்ள வடமாகாணத்தில் தற்பொழுது வவுனியா மாவட்டத்தில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்கள் குடிவரவு மற்றும் குடியகல்வு சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு வவுனியா பிராந்திய அலுவலகத்திற்கு செல்ல வேண்டி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வடமாகாண மக்கள் அதிக அளவில் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளமையால் அவர்களுக்கான துரித சேவைகளை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்பிக்க உள்ளதாக ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டது. அதற்கமைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் இந்த மாதத்திலேயே நிறுவுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கைக்கு நாளைய தினம் விஜயம் செய்யும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருநாட்டு கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைக்கு சரியான தீர்வொன்றை வழங்க வேண்டும் என யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனம் கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளது. இதற்கமைய பிரதமர் மோடிக்கு தமது கோரிக்கைகள் அடங்கிய மனுவொன்றையும் யாழில் உள்ள இந்திய துணை தூதுவர் ஆலயத்தில் கையளித்துள்ளனர். எமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எமது இலங்கை மண்ணுக்கு விஜயம் செய்கிறபடியால் எமது மீனவ மக்களின் பிரச்சினை சார்பாக அவரை நாங்கள் சந்திக்க முடியாத சூழ்நிலையிலும் அவருக்கு ஒரு கடிதத்தை நாங்கள் எமது யாழ் மாவட்டத்தில் உள்ள இந்திய கம்யூனிஸ்டுக்கு பாரப்படுத்தி இருக்கிறோம். அதிலே நாங்கள் பெருசாக அவரிடம் கேட்டிருக்கிறது. எமது கடற்பகுதிக்குள் அத்துமீறிய இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய அத்துமீறிய இழுவைப்படி மடிப்படகுகள் எக்காரணம் கொண்டும் உள்ளே வரக்கூடாது. அப்படி வந்து எமது இலங்கை கடற்படையால் கைது செய்கிற படகுகளையும் விடுதலை செய்யக்கூடாது என்றும் எமது பகுதியால் இந்திய மீனவர்களால் எமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு இந்தியா தக்க நடவடிக்கை நரேந்திர மோடி ஐயா எடுத்து எமது மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை இழந்திருக்கிற மக்களுக்கு எமது சம்மேளனம் ஊடாக ஏதாவது நிவாரணங்களை உதவி வழங்குறது மட்டுமில்ல, எமது கடல் பகுதிக்கு மீண்டும் இந்திய இழுவமடி படகுகள் வந்தால் மீண்டும் அவர்களை கைது செய்கிறதுக்கு கூக்குரல் இடுவோம். ஜனாதிபதி நிதியத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் 22 பேர் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கையினை சமர்ப்பித்து இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் பெறுவதில் ஏதேனும் முறைகேடுகள் நடந்ததா என்பது குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது. 2008 மற்றும் 2024 இடையில் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் பெற்றுக் கொண்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு துறையின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 பேர் மீது விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து இந்த பணத்தினை பெறுவது தொடர்பாக பராமரிக்கப்பட்டு வந்த 22 கோப்புகளை விசாரணை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அந்த கோப்புகள் தொடர்பாக 22 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு தொகைகளில் 100 மில்லியன் ரூபாய்க்கு மேல் பெற்றுக் கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த பணத்தை பெறுவதில் ஏதேனும் முறைகேடுகள் நடந்ததா என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அதன்படி நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பாக ஜனாதிபதி நிதிய கணக்கில் இருந்து வழங்கப்பட்ட வவுச்சர்களின் விவரங்களை பெறுவதற்காக விசாரணை அதிகாரிகள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தை அணுகியுள்ளனர். சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை நிராகரித்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் திறம்பட்ட சேவையினை ஆற்றுவோரை மக்கள் எதிர்பார்ப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மாளிகாவத்தையில் நடைபெற்ற மகிழ்ச்சியுடன் கூடிய கொழும்பு நகருக்கு என்ற கொழும்பு மாநகர சபை மேயர் வேட்பாளர் வைத்திய கலாநிதி ருவைஸ் கனிபாவின் கொள்கை ஆவணத்தை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். සත්‍යයක් යථාර්ථයක් බවට පත් කරන
ஆட்சியொன்றின் கீழ் மக்கள் ஊழல் இல்லாதவர்கள், மக்களுக்கு பொறுப்பு கூறக்கூடியவர்கள், நேர்மையானவர்கள், அனைவரையும் உள்ளீர்க்கக்கூடியவர்கள், நீதி நியாயத்தோடு நடக்கக்கூடியவர்களை எதிர்பார்க்கிறார்கள். புதிதாக ஒன்றை செய்யும், நாட்டிற்கு நேர்மையும் கூறுவதை செவிமடுக்கும் மனிதநேயம் மிக்கவர்களை எதிர்பார்க்கிறார்கள். இவ்வாறு மக்கள் எதிர்பார்க்கும் இதற்கு மிகவும் பொருத்தமான நபரை ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபைக்கு முன்னிறுத்தியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு குறிப்பிட்ட வர்த்தக குழுவின் மாதிரியாக நடந்து கொள்ளும் பொம்மை அரசியல்வாதிகளை கொண்ட அரசியல் இயக்கம் அல்ல. எனவே நாம் நமது பலவீனங்களை சரி செய்து பலத்தோடு முன்னோக்கி பயணிப்போம். நாட்டு மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற கொள்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். சம்பிரதாய மாநகர சபை சேவைக்கு அப்பால் சென்று முழு மக்களுக்கும் பெறுமதி சேர்க்கும் சேவையை கொழும்பு நகருக்கு பெற்றுத் தருவோம். சுகாதாரம், கல்வி, வீட்டு வசதிகள் மற்றும் பொது வசதிகளை புதிய தொழில்நுட்பத்துடன் திறம்பட வேகமான சேவையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்போம். மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஆட்சியை கொண்டு வருவோம். தொழில் முயற்சியின் ஊடாக நகரத்தை கட்டி எழுப்புவோம். ஊழல், மோசடி அல்லது திருட்டு இல்லாமல் எந்த ஒரு குடிமகனும் கேள்வி கேட்கக்கூடிய எந்த ஒரு நபருக்கும் தகவல் அறியும் உரிமையை வழங்கும் குடிமக்கள் பங்கேற்பை அதிகரிக்கும் தூய்மையான ஆட்சியை முன்னெடுப்போம். மகிழ்ச்சி நிறைந்த நகரத்திற்காக அனைவரும் அணிதிரள வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 5 வருட பதவி காலத்துக்குள் நாட்டு மக்களின் அங்கீகாரத்துடன் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் போலியான குற்றச்சாட்டுகள் குறித்து அவதானம் செலுத்தப் போவதில்லை என்றும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை சிறந்த முறையில் நிறைவேற்றுவோம் எனவும் அவர் இதன்போது கூறியுள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் தீவிர கரிசனை கொண்டுள்ளோம். நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் தான் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பு மற்றும் அரசியலமைப்பு திருத்தம் குறித்து முரண்பாடான தன்மை காணப்படுவதை ஏற்றுக்கொள்கிறோம். அனைத்து இன மக்களின் உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம். 5 ஆண்டு பதவி காலத்துக்குள் மக்கள் வாக்கெடுப்புடன் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவோம். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மறக்கவில்லை. பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்திக் கொண்டு அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தியுள்ளோம். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு நாடாளுமன்றத்தினூடாக தீர்வு காண வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் காலப்பகுதியில் முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஏதும் செய்யவில்லை என்று எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை. ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுத்தால் அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுகிறார்கள். ஊழல்வாதிகள் அரசியல் பழிவாங்கல் என்ற சொல்லை தமது பாதுகாப்புக்கு இடையமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எவரையும் பழிவாங்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது. காவல்துறை பிரிவு முறையான விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்திற்கு அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. அறிக்கையின் உள்ளடக்கம் மற்றும் சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. விசாரணை கட்டமைப்பிலும் நீதிமன்ற கட்டமைப்பிலும் அரசாங்கம் தலையிடுவது இல்லை. அனைத்து நிறுவனங்களும் அரசியலமைப்பால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மற்றும் தத்துவங்களுக்கு அமைய சுயாதீனமாக செயற்படுகின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான 30 லட்சம் வாக்காளர் அட்டைகள் அச்சிடப்பட்டுள்ளதாக அரச அச்சக திணைக்களத்தின் தலைவர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். 109 உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான தபால் மூல வாக்களிப்புக்குரிய வாக்காளர் அட்டைகள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் மே மாதம் 339 உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் 18 மில்லியன் வாக்காளர் அட்டைகளை தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளதாக அரசு அச்சக திணைக்களத்தின் தலைவர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இதுவரை 30 லட்சம் வாக்காளர் அட்டைகள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் 109 உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான தபால் மூல வாக்கெடுப்புக்குரிய வாக்காளர் அட்டைகள் அச்சிடப்பட்டுள்ளதோடு 4 மாவட்டங்களுக்குரிய உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் அச்சிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தபால் மூல வாக்கெடுப்புக்கு தேவையான சகல வாக்காளர் அட்டைகளையும் சனிக்கிழமை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஒப்படைக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அரசு அச்சக திணைக்களத்தின் தலைவர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்தார். அதேபோன்று உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை எதிர்வரும் 10ஆம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஒப்படைக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மன்னார் மூர்வீதி பகுதியில் உள்ள பாழடைந்த வீடொன்றில் மனித பாவனைக்கு உதவாத வகையில் சுகாதார சீர்கேடுகளுடன் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எவ்விதமான அனுமதியுமின்றி மனித பாவனைக்கு உதவாத வகையில் உணவு தயாரித்த குறித்த நிலையத்தின் உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைவாக மன்னார் மூர்வீதி பகுதியில் உள்ள பாழடைந்த வீடொன்றில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதுடன் அங்கு பாரிய துர்நாற்றம் வீசி வருவதாக மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்பொழுது மன்னார் மூர்வீதியில் மக்கள் வசிக்க முடியாத நிலையில் காணப்பட்ட குறித்த வீட்டில் பாரிய அளவிலான உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது. மனித பாவனைக்குட்படுத்த முடியாத சுகாதார வசதிகள் எவையும் முன்னெடுக்காத நிலையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வந்தமை சுகாதார வைத்திய அதிகாரிகள் குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிராக குறித்த வீட்டில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டமை கண்டறியப்பட்டதுடன் அங்கிருந்து மனித பாவனைக்கு உதவாத வகையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களையும் கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றப்பட்டுள்ள ஒரு தொகுதி உணவுப் பொருட்களை நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று அளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு எவ்வித அனுமதியுமின்றி மனித பாவனைக்கு உதவாத வகையில் உணவு தயாரித்த குறித்த நிலையத்தின் உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த இடத்தில் தயாரிக்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் மன்னார் பகுதியில் உள்ள பல்வேறு உணவகங்களுக்கு விற்பனைக்காக வழங்கப்பட்டமையும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த சட்டமூலம் இந்திய மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவாதம் நேற்று நள்ளிரவு வரை இடம்பெற்ற நிலையில் அது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் மூலம் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. அதன் மீதான விவாதம் நேற்று நள்ளிரவு வரை நடைபெற்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உட்பட பலர் தங்களின் கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். இந்த நிலையில் வக்ஃபு வாரிய சட்டத்துக்கு சட்டமூலத்தை நிறைவேற்ற வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் சட்டமூலத்துக்கு ஆதரவாக 288 வாக்குகளும் எதிராக 232 வாக்குகளும் பதிவாகின. இதனையடுத்து சட்டமூலம் இந்திய மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த சட்டமூலம் தொடர்பில் மாநிலங்களவையில் இன்று விவாதம் நடைபெறவுள்ளது. மாநிலங்களவையில் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதன் பின்னர் சட்டமாக அது மாறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எந்தவொரு நாட்டில் இருந்தும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு குறைந்தபட்சம் 10% வரியை விதிக்கும் அறிவிப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். புதிய வரி விதிப்பினால் 100 நாடுகள் வரை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆசிய பங்குச்சந்தைகள் சரிவை சந்தித்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பரஸ்பர வரி விதிப்பு முறையை அறிவித்துள்ளார். அதிகபட்ச வரியாக கம்போடியாவுக்கு 49% விதிக்கப்பட்டுள்ளது. சீனா மீது 34%, இந்தியா மீது 26%, ஜப்பான் மீது 24%, பாகிஸ்தான் மீது 29% என பெரும்பாலான ஆசிய நாடுகள் மீது அதிக வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. சிங்கப்பூர் மீது 10% வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஆசிய நாடுகளை குறிவைத்து 10% முதல் 49% வரை அதிக வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம் மீது 20% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்து மீது 37% வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியானது 27 நாடுகளை பாதிக்க உள்ளது. இந்த புதிய வரிகள் ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதோடு கனடா மற்றும் மெக்சிகோ மீது முன்னர் விதிக்கப்பட்ட வரிகளை தவிர வேறு எந்த புதிய வரிகளும் விதிக்கப்படவில்லை. புதிய வரிகளை அறிவித்த அமெரிக்க ஜனாதிபதி வரிகள் விதிக்கப்பட்ட நாள் அமெரிக்காவில் விடுதலை நாள் என்று அழைக்கப்படும் என கூறினார். இது அமெரிக்காவுக்கு ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனினும் சில உலக தலைவர்கள் வரிகள் விதிக்கப்பட்டதற்கு கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை மீது விதிக்கப்பட்ட வரி, டிரம்பின் அதிரடியால் நெருக்கடி. அர்ஜுனாவுக்கு எதிராக களமிறங்கிய பணி, மக்களை ஏமாற வேண்டாம் என கோரிக்கை. யாழில் திறக்கப்படவுள்ள கடவுச்சீட்டு அலுவலகம், வடக்கு மக்களுக்கு கிடைக்கும் சலுகை. கடற்றொழிலாளர் பிரச்சினையை தீர்க்குமாறு மோடிக்கு மனு, யாழ் இந்திய தூதரகத்திடம் கையளிப்பு. சலுகைகள் இன்றி மக்களுக்கு பொறுப்பு கூறும் ஆட்சி அமைப்போம், சஜித் வாக்குறுதி. ஜனாதிபதி நிதியத்தில் நிதி முறைகேடு, 22 பேர் தொடர்பில் விசாரணை. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.